அனைவருக்கும் வணக்கம். இப்போ 2027 ஹவுஸ் லிஸ்டிங் HLO ஆப்பில் எப்படி வந்துட்டு நம்ம நியூ ஹவுஸ் லிஸ்ட் என்ட்ரி வந்து தொடங்குறது அப்படிங்கிறது எனுமரேட்டர்ஸ்க்கு சில டவுட் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ வந்து முதல்ல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் ஆப்பில் வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போயிருப்பீங்க. போன உடனே ஹோம் பேஜில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கும். அதில் வந்து செலக்ட் HLB 0175 அப்படின்ட்டு இருக்கும். இப்போ நீங்கள் இதுக்குள்ளே கீழே வந்து எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் பில்டிங்ஸு வந்து நம்ம போட்டுட்டு, அதேமாதிரி எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் சென்சஸ் ஹவுஸ் வந்து போட வேண்டியது இருக்கும். இப்போ இந்த எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் பில்டிங்கை விட சென்சஸ் ஹவுஸ் நம்பர் வந்து அதிகமாக இருக்கணும் இந்த இடத்துல. ஸோ அப்போ தான் வந்துட்டு கீழே ஹவுஸ் லிஸ்ட் ஆப்ரேஷன்ஸ்னு போகும்போது கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து அது போகும். அடுத்ததாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ இப்போ போன உடனே முதல்ல ஆரம்பத்தில் நமக்கு கொடுத்துருக்குற இந்த மேப்பை வந்துட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டு டைரெக்டாக அந்த உங்களுக்கான இடத்துக்குரிய போயிட்டு நம்ம இந்த மாதிரி மேப்பை வந்து வரைஞ்சி எல்லோரும் ரெடியாக எடுத்து வச்சுருப்பீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சென்சஸ் ஹவுஸ் லிஸ்ட் வந்து என்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்துட்டு நம்ம அந்த பில்டிங் நம்பரை வந்து கொடுப்போம். இந்த பில்டிங் நம்பர் கொடுக்குறது வந்து சில பேருக்கு டவுட் வந்து இருக்கும். ஸோ அதில் என்ன டவுட் இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு பில்டிங்க்கு முன்னாடியும் நம்ம வந்து டவுனில் இருந்தோன்னா வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்பர் வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து பில்டிங் நம்பரு. அப்படி இந்த பில்டிங் நம்பர் இல்லாமல் இருக்கிற வீட்டுங்களுக்கு வந்துட்டு நம்மளே வந்து பில்டிங் நம்பரை கொடுக்குற மாதிரி வரும். அதாவது அந்த நம்பர் வந்து 001ன்னு தொடங்குற மாதிரி நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ இந்த மாதிரி கடைங்களுக்கு பில்டிங் நம்பர் வந்து இருக்காது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கொடுத்துருக்கிற மேப்பு, அதுக்கப்புறம் அந்த உங்களுடைய ஹவுஸ் லிஸ்டிங் பிளாக்குக்கு போயிட்டு என்னென்ன கடைகள் இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி விசிட் பண்ணுவீங்க. அப்படி பண்ணும்போது இந்த பில்டிங்க்கு வந்துட்டு பில்டிங் நம்பர் இல்லை அப்படின்னா நீங்களாகவே என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 001ன்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல வந்து எழுதிட்டு வந்துடுவீங்க. அதே மாதிரி வந்துட்டு நமக்கு ரெண்டாவது வீட்டுக்கு போகும்போது இங்கேயும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்துட்டு எழுதிடுவீங்க. இந்த வீட்டுக்கு 002 அப்படின்னு போட்டு இந்த இடத்துல எழுதுவீங்க. ஸோ இப்போ மூணாவது வீட்டுக்கு போகிறீங்க. அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த பில்டிங் நம்பரை நீங்கள் எழுதிட்டு வந்துடணும். இந்த இடத்துல வந்துட்டு எழுதிட்டு ஃபார் இந்த இடத்துல எழுதிட்டு 18/1ன்னு எழுதிட்டு அதுக்கு கீழே நம்ம வந்து இது கீழே சென்சஸ் ஹவுஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டுக்கு நீங்கள் எது போடுறீங்களோ 0001 0001ல் தொடங்கி வரும். அது ஆப்குள்ளேயும் இருக்கும் அது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு நம்பரை வந்து முதல்ல எல்லா வீட்டுக்கும் இந்த மேப்பில் இருக்கிற எல்லா வீட்டுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்பரை முதல்ல எழுதிட்டு வந்துடுவோம். அதே மாதிரி இருக்கிற வீட்டுங்கள் எல்லாமும் நம்ம மேப்பில் வந்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் அதில் எத்தனை சென்சஸ் வீடு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து எழுதிட்டு வந்துடுவீங்க. இது எழுதிட்டு இப்போ முடித்த பிறகு தான் வந்துட்டு நம்ம அந்த ஹவுஸ் லிஸ்டிங் பிளாக்குக்கு போயிட்டு நம்ம ஆப்பை ஓப்பன் பண்ணி நம்ம வந்து ஒவ்வொரு பில்டிங்கு நம்பரும் நமக்கு தேவைப்படும். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே போய் எழுதிட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனையே இருக்காது. இதில் பில்டிங் நம்பர் வந்துட்டு சில பேர் வீட்டு எண்ணுன்னு ஒன்று இருக்கும், அதுதான் பில்டிங் நம்பருன்னு சொல்கிறாங்க. அது இருந்துச்சு அப்படின்னா அதுவே கூட போட்டுக்கலாம். ஆனால் பில்டிங் நம்பர் வந்து ஜஸ்ட் ஐடென்டிஃபிகேஷனாக அந்த வீடு திரும்பவும் இன்னொரு என்ட்ரி ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். சரி, இப்போ நீங்கள் வந்துட்டு அந்த ஹவுஸ் லிஸ்டிங் வந்தீங்கன்னா அடுத்த பேஜில் இது மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்டில் வந்துட்டு நியூ ஹவுஸ் லிஸ்ட் என்ட்ரி அப்படின்னு இருக்கும். தமிழில் வந்துட்டுங்க பொதுவாக வீட்டு பட்டியலை பதிவு செய்ய அப்படின்ட்டு வரும். ஸோ இதை நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா அடுத்ததாக வந்துட்டு என்ன பேஜுக்கு போகும் அப்படின்னா இந்த பேஜுக்கு வரும். ஸோ சில பேருக்கு வந்து இதை எப்படி என்ட்ரி பண்ணுறது தெரியாது, அதனால். ஸோ இந்த லைன் நம்பர் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு தகவல் எழுதும்போது சீரியல் நம்பர்னு ஒன்று எழுதுகிறோம்ல, நமக்கு கொடுத்துருக்க ஹவுஸ் லிஸ்டிங் பிளாக்கில் எத்தனை பதிவுகள் நம்ம மேற்கொண்டிருக்கோன்றதுக்காக தான். அதை நீங்கள் கவலையே பட தேவையில்ல, அதை விட்டுடுங்க. அடுத்ததாக வந்துட்டு பில்டிங் நம்பர்னு இருக்குது பாருங்கள். இந்த பில்டிங் நம்பர் தான் வந்துட்டு ரொம்ப முக்கியமாக இருக்குது. இங்கே தான் சில பேர் டவுட் இருக்குது. என்னென்னா இந்த அம்புக்குறி இருக்கு பாருங்கள், இதை தொட்டால் ஒர்க் ஆகாது சில நேரத்தில். நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல வந்து டச் பண்ணிங்கன்னா அது டைப் பண்ணுற மாதிரி வந்துடுதுங்க. இப்போ பில்டிங் நம்பர் வந்துட்டு 1 நான் சொன்னது போல் மேலே வீட்டில் 18
இந்த பாருங்கள், இந்த வீட்டில் பார்த்தோம் இல்லையா, இந்த வீடு இப்போ பார்க்குறீங்க. இதுக்கு வந்துட்டு 18/1ன்னு இருக்குது அப்படின்னா, இந்த நம்பர் நீங்கள் வீட்டுக்கு அது மாதிரி போகிறீங்க அப்படின்னா, இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே இந்த செலக்ட் பண்ணிங்கன்னா டைப் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் 18/1 அப்படின்ட்டு டைப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதை டைப் பண்ணி முடித்த பிறகு இந்த ரிப்பீட்டுன்னு இருக்குது பாருங்கள், இதை வந்து விட்டுடுங்க. அது அப்புறமா சொல்கிறேன். அது எதையும் தொடக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து சென்சஸ் ஹவுஸ் நம்பர் அப்படின்றத வந்துட்டு நம்ம இங்கே கொடுக்கணும். ஃபஸ்ட் டைமாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு நம்ம அதுவே ஜென்ரேட் ஆகிக்கும். அப்படி வரல அப்படின்னா நம்ம வந்து 0001ன்னு கொடுக்கணும். நீங்கள் வந்து இது கடையை முதல்ல எடுத்தாலையும் சரி, இல்லை கோயிலை முதல்ல எடுத்தாலையும் சரி, அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் ஒரு வீட்டை வந்து எடுத்தீங்கனாலையும் சரி, இந்த நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகிரும். நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் வரல அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு நியூன்னு இருக்குது பாருங்கள். நியூ வந்து மஞ்சள் கலரில் வந்துடும். அதை தொட்டிங்கன்னா இது ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது இது இருக்கும். அந்த நியூன்னு தொட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்பர் வந்து அந்த 0001ங்கிறது அதுவே வந்துடும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது தொட்டுட்ட உடனே இங்கே கீழே நெக்ஸ்ட்டுன்னு இருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட்டு தொட்டிங்க அப்படின்னா அது அடுத்த பேஜுக்கு போயிடும். அடுத்த பேஜில் என்ன வரும் அப்படின்னா, ஏற்கனவே 3 பேஜ் போட்டுட்டோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்சஸ் ஹவுஸ் நம்பர் 0001ன்னு வரும் இல்லையா, அது இருக்கும். அது மேலே வந்து லைன் நம்பர்னு இருக்கும். இதை நீங்கள் வந்து தொடவே தேவையில்ல. அடுத்து வரக்கூடிய மீதி 34 கொஷினு ப்ளஸ் 1 மொபைல் நம்பர் கேட்கும். அதையும் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி வரும் ஒரு பக்கமும். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு முறையும் வந்து முடிச்சிங்கன்னா ஒரு பக்கத்தையும் நெக்ஸ்ட்டு அடுத்ததுன்னு போட்டுட்டு போகணும். இல்லை சப்போஸ் நீங்கள் வந்துட்டு 4வது கொஷினில் இருக்கீங்க, முன்னாடி பேஜுக்கு போகணுன்னா இந்த ப்ரீவியஸ்ன்னு இருக்கு பாருங்கள், அதை தொட்டிங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு வந்துடும். இதில் வந்து நீங்கள் வந்துட்டு ஏதாவது சென்சஸ் ஹவுஸ் பில்டிங் நம்பர் வந்து மாறி இருக்குது அப்படின்னா டைப் பண்ணுன்னா அதை போட்டுக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் 4, 5, 6, 7, 8 போட்டு வருவீங்க. 12வது கொஷினுக்கு போகிறதுக்கு முன்னாடி பேஜில் இந்த மாதிரி எஸ்இ ரெஃபரன்ஸ் நம்பர்னு ஒன்று கேட்கும். இதில் அவங்க ஏற்கனவே நம்ம டீச்சர்ஸ் எல்லோரும் போட்டிருப்போம் நம்ம மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி. அந்த நம்பர் இருந்தால் போட்டுக்கிட்டு சப்மிட் கொடுங்க. அப்படிலாம் ஸ்கிப் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் யாரும் போட்டிருக்க மாட்டாங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த பேஜ் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கொஷினை ஃபில் பண்ணி இது மாதிரி வந்துட்டு 33 கொஷினை நீங்கள் போட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இது மாதிரி சம்மரி பேஜ் வரும். எத்தனாவது லைன் நம்பரில் இது இருக்குது, அந்த பில்டிங் நம்பர் வந்து இது சும்மா டீன்னு போட்டு கொடுத்துருவாங்க. இப்போ வந்துட்டு பில்டிங் நம்பர் இல்லாத வீட்டுக்கு என்ன பண்ணுறது, நாமளே ஒன்று கொடுத்துக்க வேண்டாம் 001 அப்படின்னு. 11வது வீட்டுக்கு போகிறீங்க, அங்கே வந்துட்டு அந்த வீட்டுக்கு நம்பரே இல்லை. நான் ஏற்கனவே நீங்கள் 005 கொடுத்துருந்தீங்கன்னா இதுக்கு வந்து 007ன்னு கொடுக்கணும். ஏன்னா 007ன்னு கொடுக்கணும். 11வது வீட்டுக்கு 011 தானே கொடுக்கணும்னா அந்த வீட்டுக்கு சில வீட்டுக்கு வந்துட்டு அந்த பில்டிங் நம்பர் இருந்துக்கும், அதனால் அது கொடுத்துருந்துருப்பீங்க. அப்போ இங்கே 11 போது அந்த ஏற்கனவே நீங்கள் 5 கொடுத்துருந்தீங்கன்னா 5னோட தொடர்ச்சி 6 அந்த மாதிரி கொடுத்துக்க வேணும். இது மாதிரி முறையாக வந்து போயிட்டே இருக்கும். அப்படியே அடுத்தது நீங்கள் வந்து கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அது வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் டேட்டா போட்டிருக்கீங்க இல்லையா, அது வந்து உட்காந்துக்கும். இப்போ மறுபடியும் நீங்கள் வந்து புதுசாக அடுத்த வீட்டுக்கு போகிறீங்க, அங்கே வந்து என்ட்ரி பண்ணணுன்னா இதை தொட்டுட்டு அதே போல் தான் ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ அடுத்ததாக வந்துட்டு இப்போ நம்ம ஏற்கனவே வந்து பண்ணி வச்சுருக்க வீடினுடைய என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை பார்க்கணும் அப்படின்னா அது பாருங்கள், வியூ சம்மரின்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த வியூ சம்மரியை பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து இந்த மாதிரி வந்துடும், எத்தனை பேரை நீங்கள் வந்து போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது. இதில் வந்து இந்த டெலீட்டுன்னு இருக்குது பாருங்கள், எக்காரணத்தை கொண்டு இந்த டெலீட் பட்டனை மட்டும் நம்ம டெலீட்டே பண்ணக்கூடாது. ஏதாவது தப்பு மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டெலிட் பண்ணக்கூடாது. சீரியல் நம்பர் வந்து மிஸ் ஆகிடும். அப்போ லைன் நம்பர் வந்து குறைஞ்சிது அப்படின்னா எடுத்த வீடுங்களோட எண்ணிக்கை வந்து மாறி போயிடும். அதனால் நீங்கள் ஏதாவது ஒன்று எடிட் பண்ணணும் அப்படின்னா இந்த பென்சில் சிம்பிள் மாதிரி இருக்கு பாருங்கள், இதை தொட்டிங்கன்னா அப்டேட் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. அடுத்தது இப்போ இதே மாதிரி அடுத்த பேஜுக்கு போயிட்டு நீங்கள் வந்து ஏற்கனவே ஃபில் பண்ண டேட்டாவையும் வந்து சிங்க் பண்ணிக்கலாம். ஒரு 5 வீடு முடித்த உடனே வந்து என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா
இந்த சிங்க் வந்து இது பண்ணிவிட்டு நம்ம அப்டேட் பண்ணி வச்சுக்கணும். அதேமாரி மார்க் ஆஸ் கம்ப்ளீட் வந்து இப்போ கொடுக்கக்கூடாது. எல்லா வீடியோவும் முடிச்ச பிறகு தான் போகணும். இங்கே வந்து நீங்கள் போகவே கூடாது. எதாக இருந்தாலும் இந்த நியூ ஹவுஸ் லிஸ்ட் என்ட்ரி கிட்ட தான் வந்து போகணும். இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க. அந்த டவுட்டுக்கு நான் ஒரு வீடியோ வந்து போடுறேன். நன்றி.